வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பல்வேறு விதமான படிப்புகள், ஸ்காலர்ஷிப்ஸு இதை பற்றியெல்லாம் நான் வீடியோஸ் ஏற்கனவே நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது எப்படி, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் மெயினாக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா கியூட் எக்ஸாம் எழுதியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். கியூட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற டயத்துலேயே நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த பர்டிகுலர் கோர்ஸை படிக்கலாம், அதுக்கு கியூட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் கியூட் எக்ஸாமில் எழுதலாம் அப்படிங்கிறதையெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டயத்துலேயே உங்கள் மைண்ட் செட் ஆகிருக்கும் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது புரியும். அப்போ நீங்கள் அதில் ஈவன் உங்களுக்கு எது பெட்டராக படுதோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற CUET எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு டாப் லெவல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் கலந்த ஆல்மோஸ்ட் 260+ இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்லித்தர்ற டாப் ஸ்டடீஸ் ஏறக்குறைய 200 வகையான படிப்புகளுக்கு 260க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குற பவர் இது இந்த CUET எக்ஸாமுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நார்மலாகவே நீங்கள் சொல்லுவீங்க, நான் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அக்ரி படிக்கணும், அதுக்கு CUET எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லைன்னா திருவாரூரில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் ஏதாவது ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா CUET எழுதணும், அதுக்காக நான் எழுதியிருக்கேன், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சம் ஸ்பெஷலைஸ்டு யூனிவர்சிட்டிஸு ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நார்மலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, UGC இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே ரன் பண்ணுவாங்க. வேறஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டாக்டர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸை ரன் பண்ணுறாங்க. இதில் அவங்க இந்த ஃபாரின் அஃபேர்ஸுக்கு தேவையான சம் பாலிசிஸு, சம் பாலிட்டிக்ஸு இதையெல்லாம் சொல்லித்தர்றாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு செப்பரேட் யூனிவர்சிட்டியை ரன் பண்ணி அவங்க ரயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ரயில் தேவையான அந்த ரயில் இன்ஜினியரிங்க்கு தேவையான படிப்புகளை சொல்லித்தர்றாங்க. இது எங்கே படிக்கலாம், இது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இவங்க ஸ்பெஷலைஸ்டு யூனிவர்சிட்டி வச்சு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லித்தர்றாங்க. அக்ரிக்குன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்க செப்பரேட்டாக 2-3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வச்சுட்டு அது மூலமாகவும் அக்ரிகல்ச்சர் படிப்புகளை சொல்லித்தர்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு, உங்களுக்கு என்னென்ன படிப்பு, என்னென்ன யூனிவர்சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான குறிக்கோள். ப்ளஸ் இது கூட உங்களுக்கு இப்போ மைண்டில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னவா இருக்கும், நான் CUET கியூட் எக்ஸாம் எழுதிட்டேன், இதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு கட் ஆஃப் கிடைக்குமா, அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படலாம், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, இப்படி எல்லாம் நீங்கள் ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த CUET எக்ஸாம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 260க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூட்டுகளுக்கு 200க்கும் மேற்பட்ட படிப்புகளுக்கு உண்டான ஒரு கேட்வே. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்களோ நானோ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணவே முடியாது. அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய ரெப்புடேஷன், அவங்களோட ரேங்கிங் லெவல்,
அவங்க யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு ஸ்டடி ப்ரோக்ராமுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் இதையெல்லாம் டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து டிரைவ் அவுட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக கட் ஆஃப்ங்கிறத எப்படி டிரைவ் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படிப்புக்கு நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இதில் எவ்வளோ பேர் வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அந்த அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து கியூட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதில் ஹையர் மார்க் என்ன இருக்குது, லோவர் மார்க் என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா பர்மெண்டேஷன் காம்பினேஷனும் போட்டு அதை அதுக்கப்புறம் பர்சன்டைலாக மாற்றி இப்படி எல்லாம் பண்ணி தான் வந்து அவங்க அந்த ஸ்கோர் லிஸ்ட்டு அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு படிப்புக்கும் இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறும். பத்தாததுக்கு இந்த கம்யூனிட்டி அலோகேஷன்ஸ்னு வருது இல்லையா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த அலோகேஷன்ஸு இவங்களுக்கு தகுந்த மாதிரியான கவர்மெண்ட் பாலிசிஸு, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க. அப்போ இவ்வளவெல்லாம் இருக்கிற டயத்தில் இந்த சியூஇடியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக இருக்காது. ஒரு சிலர் சொல்லலாம் இது போன வருஷத்து கட் ஆஃப் கம்பேரிசன், அதுக்கு முந்தின வருஷத்து கட் ஆஃப் கம்பேரிசன், இதையெல்லாம் வச்சு இந்த வருஷம் இந்த மாதிரி கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னு சொன்னாக்கா போன வருஷம் அப்ளை பண்ண நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இந்த வருஷம் அந்த பர்டிகுலர் படிப்புக்கு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மேஜர் வேரியேஷன் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ கட் ஆஃப்ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அப்போ கட் ஆஃப்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்கு. மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாம இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது என்ன ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் காந்திகிராம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போங்க. அந்த வெப்சைட்ல அவங்க வந்து அந்த கியூட் மெரிட் லிஸ்ட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாருங்க. இருக்குனாக்கா டன், இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிள், இவ்வளோதான். இதை போட்டு நீங்கள் நிறைய எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ காந்திகிராமில் அப்ளை பண்ணணுமா, காந்திகிராமில் அப்ளை பண்ணிடுங்க. டெல்லி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களா, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களா, எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கியூட் எக்ஸாமும் எழுதிட்டீங்க. தென் வெயிட் ஃபார் த ரிசல்ட். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னாக்கா அவங்களோட வெப்சைட்டில் உங்கள் மெரிட் லிஸ்ட் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கியூட்டுங்கிறது வந்து ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ப்ரோக்ராம். இதில் வந்து எந்த விதமான பயாஸும் இல்லாமல் அவங்க வந்து பேப்பரை வேல்யூவேட் பண்ணி அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம், அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, அவங்களோட கட் ஆஃப் ஃபிக்ஸிங் பிரகாரம் மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னா அடுத்த ஆள் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவ்வளோதான் சிம்பிள் கால்குலேஷன் கியூட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். ஜாயினிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கியூட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவுன்சிலிங் வந்து ரிகோரியஸ் கவுன்சிலிங்காக இருக்கும். சும்மா நீங்கள் ஏனோ தானான்னு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் சும்மா ஜாலியாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா உங்களால் சீட் வாங்க முடியாது. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த படிப்பை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் வேலிட் ரீசன் உங்ககிட்ட இருக்கணும். இந்த படிப்பை ஏன் செலக்ட் பண்ணீங்க, இந்த யூனிவர்சிட்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த யூனிவர்சிட்டியை பற்றி ஏன் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெளிவான ஒரு மனநிலையில் தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸோடு போய் நீங்கள் கியூட் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணணும். இல்லைனாக்கா உங்களுக்கு சான்சஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கியூட் கவுன்சிலிங்கிறது வந்து ரிகோரியஸ் கவுன்சிலிங்காக இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் அதிகமாக இருப்பாங்க எப்போவுமே. அதனால நீங்கள் வந்து ஒரு தெளிவான இதில் போய் அட்டன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் கியூட் மூலமாக கோர்சஸை ஜாயின் பண்ண முடியும். கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா ரொம்ப சிம்பிள் ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும். இப்போ +1 வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆகிட்டதுனால 10th +1 +2 மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லைன்னா ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க.
ஈவன் ஆதார் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெசிப்ட் இருந்தால் கூட போதும், அதை கூட நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாக காமிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கியூட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும் இல்லையா, அட்மிட் கார்டு, அந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து எனக்கு வீட்டுக்கு எஸ்எம்எஸ் வருமா இல்லைன்னா லெட்டர் வருமானெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் கியூட்டு நான் வந்து கீழே டிஸ்பிளே தர்றேன், அந்த கியூட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும், வாட்ஸ்அப் வரும், இல்லைன்னா லெட்டர் வரும்னெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் தான் வந்து தேடி ஸ்கோரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அப்ளிகேஷன் காப்பி வந்து இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டியை பொறுத்து, கோர்ஸை பொறுத்து வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து மாறுபடலாம். ஸோ அவங்க கவுன்சிலிங் ஃபீஸ் என்னன்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்களோ அந்த கவுன்சிலிங் ஃபீஸுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ, டிடி கேட்டாங்கன்னா டிடி, இல்லைனாக்கா ஆன்லைன் பேமெண்ட்னா ஆன்லைன் பேமெண்ட்டு, அது என்ன ப்ரொசீஜர் அவங்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபு இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 மார்க் ஷீட், 10th +1 +2 மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு, அதான் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கியூட் மூலமாக என்ன படிப்பில் ஜாயின் பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளைக்கு உண்டான ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கவுன்சிலிங்க்கு உண்டான ஃபீஸு, அது என்ன அவங்க கேட்குறாங்களோ அது எந்த மெத்தடில், ஆன்லைனோ இல்லைனாக்கா டிடி என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு. ஸோ இப்போ கட் ஆஃப்னா என்னங்கிறது எப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ரொசீஜரும், கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து டை பிரேக் வந்தது அப்படின்னாக்கா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியான மார்க்கெல்லாம் எடுத்திருக்காங்க கியூட்டில் அப்படின்னாக்கா அவங்களோட +2 மார்க்கையும் பார்ப்பாங்க. அதுவும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஏஜும் பார்ப்பாங்க. ஏஜில் ஒரு நாள் சீனியாரிட்டி இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். இதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி அலோகேஷன் இது எல்லாமே இருக்குது. அதனால பெருசாக இந்த கியூட் கட் ஆஃப் அப்படிங்கிறத போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் எந்த படிப்புக்கு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் உங்கள் நேம் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குனாக்கா இருக்குது, இல்லைனாக்கா உங்களுக்கு அட்மிஷன் ரிமோட் சான்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நிறையாவே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த கியூட் படிப்பு மூலமாக 260க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் டோட்டல் 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கியூட்டை டைரக்ட் அட்மிஷன் ப்ராசஸாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. 9 யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே இவங்க கண்டக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸு. ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கண்டக்ட் பண்ணுற கத்தி சக்தி விஸ்வவித்யாலயா அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்குது, வதோதராவில். அந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிடெக் ப்ரோக்ராம்ஸ் நிறையா சொல்லித்தர்றாங்க. அப்போ இந்த மாதிரி பிடெக் ப்ரோக்ராம்னு வர்றப்ப அவங்க ஐஐடி மாதிரி ஜேஇஇஸை வச்சு அவங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஜேஇஇயில் இல்லாத பசங்க இப்போ கியூட்லேயும் இருக்காங்க அப்படின்னாக்கா அதையும் கியூட்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ எய்தர் ஜேஇஇ ஆர் கியூட் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும். இந்த படிப்பெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெக்ரூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தமிழ்நாடுலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து திருவாரூர் மாவட்டத்தில் கங்கலஞ்சேரிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, CUTN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸஸ் சொல்லித்தர்றாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி கம்பைண்டாக மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ்ஸு, பிஏ கோர்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் திருவாரூரில் சொல்லித்தர்றாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து இந்த கியூட் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சுட்டு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, கடல்சார் பல்கலைக்கழகம்னு சொல்கிறது. மேரிடைம் ஸ்டடீஸு லைக் நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தீங்கன்னா நீங்கள் வந்து கப்பல் ஓட்ட முடியும். செயிலருக்கு உண்டான படிப்பு நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பு. அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் நிறையா படிப்புகள் வந்து இந்த மெரைன் யூனிவர்சிட்டி மூலமாக சொல்லித்தர்றாங்க.
இந்த மெரைன் யூனிவர்சிட்டியை பற்றியும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை பற்றியும் செப்பரேட் வீடியோஸ் வந்து நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் தெளிவான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, ஃபீஸ் என்ன, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, ஹாஸ்டலுக்கு உண்டான டெபாசிட் என்ன, ஹாஸ்டலுக்கு உண்டான ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு ஒரு லிங்க்கும் ஐஎம்யூன்னு ஒரு லிங்க்கும் இருக்கும். ஐஎம்யூங்கிறது தான் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூட் ஸ்கோர் மூலமாக உங்களுக்கு இன்னும் என்னென்ன படிப்பு ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் காந்திகிராம் யூனிவர்சிட்டி, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் யூனிவர்சிட்டிலையும் நிறைய கோர்சஸுக்கு வந்து கியூட் பேசிஸில் தான் வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸு, காமர்ஸ் ப்ரோக்ராம்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து சியூஇடி மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தவிர இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நார்த் இந்தியா போய் படிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை ஹிந்தி தெரியாது, இல்லை ஃபார் எனி ரீசன் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் தயக்கமோ பயமோ இருக்குது அப்படின்னாக்கா நெய்பர் ஸ்டேட்ஸான பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் சவுத் இந்தியா, ரேங்க்டு யூனிவர்சிட்டி இன் சவுத் இந்தியா. இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கியூட் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா ஈச் 3 யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி அனந்தபூரில் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி விஜயநகரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி திருப்பதியில் இருக்கு. இந்த 3மே ஆந்திராவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா குல்பர்கா அப்படிங்கிற ஊரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா இருக்கு. கேரளாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாங்கிறது காசர்கோடில் இருக்கு. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கிற உஸ்மானியா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கு. இதுவும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அடுத்து மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெப்யூட்டட் வெல் நோன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கியூட் ஸ்கோர் மூலமாக அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெஷல் யூனிவர்சிட்டிஸு ரன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் ரன் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் யூனிவர்சிட்டிஸு, அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பீகாரில் நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதில் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பீஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத எஸ்பெஷலி மாஸ்டர் லெவலில் எம்எஸ்சி லெவலில் வந்து சொல்லித்தர்றாங்க. இந்த படிப்பெல்லாம் படிச்சீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டிங்கிறது அதே பீகாரில் சமஸ்திபூருங்கிற ஊரில் இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரன் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற அந்த ஃபாரஸ்ட்ரி சயின்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி சயின்ஸ், பிடெக்கில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அப்புறம் பயோடெக்னாலஜி, இந்த எல்லா படிப்புமே வந்து இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சமஸ்திபூர் பீகாரில் சொல்லித்தர்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி இது என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, SAU அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுத் ஏஷியன்கிற பேர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸோட ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, சார்க் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சார்க் நேஷன்ஸ். இந்த சார்க் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி டெல்லியில் சாணக்கியபுரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த சாணக்கியபுரிங்கிற ஏரியா என்ன ஏரியான்னு கேட்டிங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏரியா. எல்லா நாட்டுகளோட கான்சுலேட்ஸும் இங்கே தான் இருக்கும், ஹை கமிஷனர்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. அந்த சாணக்கியபுரி, அந்த சாணக்கிய பாத் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயினாக 2 சைடும் உங்களுக்கு
எம்பசிஸாக இருக்கும். பல்வேறு நாடுகளோட தூதரகம்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா தூதரகமும் லைனாக வந்து அந்த சாணக்கியபுரி அந்த லைனில் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க டெல்லி சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து அக்பர் பவன் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கில் சாணக்கியபுரியில் நியூ டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பல்வேறு விதமான படிப்புகள் சொல்லி தர்றாங்க. எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோடெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸு, சோஷியாலஜி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் லா, இந்த மாதிரி நிறைய படிப்புகள் சொல்லி தர்றாங்க. இதில் வந்து பிஹெச்டி வரைக்கும், யூஜி, பிஜி, பிஹெச்டி வரைக்கும் படிப்புகள் இருக்குது. யூஜிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத வந்து இந்த டெல்லி சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி 2 மெத்தடில் சொல்லித்தர்றாங்க. ஒன்று வந்து சிங்கிள் ப்ரோக்ராம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் டியூயல் டிகிரியா, அதாவது பிடெக்கு ப்ளஸ் எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸாக எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறதும் சொல்லித்தர்றாங்க. இதுக்கும் அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஐடிக்கு உண்டான அந்த ஜேஇஇ ஸ்கோர் மூலமாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லைனாக்கா கியூட் எக்ஸாம் ஸ்கோர் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கியூட்டில் வந்து நீங்கள் பிசிஎம் வந்து நீங்கள் எடுத்து எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கணும். என்ன, இந்த சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. ஸோ சார்க் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரி பீப்புளும் வந்து அங்கே படிப்பாங்க. யூரோப்பியன்ஸ் படிப்பாங்க, அமெரிக்கன்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், நாலேஜ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகளில் அறிமுகம் கிடைக்கிறதாகட்டும், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர்ல்டு வைடு வந்து பெரிய விஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கியூட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதனால வந்து நான் அக்ரி தான் படிப்பேன், காந்திகிராமில் தான் போய் படிப்பேன் அப்படின்னலாம் நீங்கள் ஒரு நேரோ விஷன் வைக்காமல் வைடன் விஷன், இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளித்தோரா ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கண்ணு முன்னால் தெரியும். அதில் ஒன்று தான் வந்து இந்த சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன். இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வதோதராவில் ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்ணுறாங்க. இந்த கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயினாக பிடெக் ப்ரோக்ராம் சொல்லித்தர்றாங்க. இந்த பிடெக் ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில் இன்ஜினியரிங் பேஸாக தான் சொல்லித்தர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்பெஷலைசேஷன் ரயில் இன்ஜினியரிங். இதே மாதிரி இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே சொல்லித்தர்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங் தான். அதாவது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் ப்ரோக்ராம் பூரா ரயில் இன்ஜினியரிங் பேஸில் சொல்லித்தரதுனால இந்த கோர்சஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல பிரைட்டான ஆப்ஷன்ஸு சான்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பிடெக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் சொல்லித்தர்றாங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்கில் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் பிடெக்கு வந்து ரேர் கோர்ஸ்னு சொல்லலாம். அதுவும் ஏஐடிஎஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிடெக் இன் ஏவியேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் இந்த கத்தி சக்தி யூனிவர்சிட்டியில் சொல்லித்தர்றாங்க. குஜராத் கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா வதோதராங்கிறது வந்து நீங்கள் வெப்சைட்டை பார்த்து அதில் என்னென்ன கோர்ஸு, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் குறுகிய வட்டத்தில் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப் லெவலெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜாப் மார்க்கெட்டில் நார்மலான ஒரு ஜாபில் இருந்துட்டு இல்லை ஜாபுக்கு ஃபைட் பண்ணிட்டு எல்லாமே இருக்க வேண்டியதில்லை.
ரயில்வே மினிஸ்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு இன்ஜினியராக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து மணிப்பூர் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இம்பாலில் ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்ணுறாங்க. இதில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி, நேச்சுரல் ஃபார்மிங், இன்ஜினியரிங் ஸ்டடீஸு, வெட்டினரி ஸ்டடீஸு, அக்ரி மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அக்ரி இன்ஃபர்மேட்டிக்ஸு, இந்த மாதிரியான பல்வேறு படிப்புகளை வந்து சொல்லித்தர்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு மணிப்பூரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோச் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன படிக்கணும்? இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மணிப்பூரில் வந்து ஆர்ச்சரி, அத்லெட்டிக், பாக்ஸிங், ஃபுட்பால், பேட்மிண்டன், வெயிட் லிஃப்டிங், ஷூட்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கோச்சாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டுக்கு கோச்சாக இருக்கணும், ஒரு விளையாட்டை நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும், கோச்சாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான எல்லா படிப்பையும் சொல்லி கொடுக்கறது தான் வந்து இந்த பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படிங்கிற படிப்பு. இந்த படிப்பெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிறைய காலேஜஸில் ஸ்போர்ட்ஸ் கோச் ஜாயின் பண்ணலாம். ஸ்கூல்ஸில், பெரிய பெரிய ஸ்கூல்ஸில், பிராண்டட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து ஆர்ச்சரி, அத்லெட்டிக், பாக்ஸிங், ஃபுட்பால், பேட்மிண்டன், வெயிட் லிஃப்டிங், ஷூட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் கோச்சாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய கார்பரேட்டுக எல்என்டி, ஐபிஎம், டாடா, இந்த நிறைய கார்பரேட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்புக ரன் பண்ணுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பு மூலமாக அவங்க 6வது படிக்கிற பையன், அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்களை அடாப்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க. சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் அந்த மாதிரி டெவலப் ஆகி வந்தவர் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கிளப்ல எல்லாம் நீங்கள் வந்து கோச்சாக போய் ஜாயின் பண்ணலாம். இந்த கார்பரேட்ஸ் ரன் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் கோச்சாக ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா சேலரி எல்லாம் லேக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸு அக்ரி தான் படிப்பேன், ஃபிசிக்ஸ் தான் படிப்பேன், மேத்ஸ் தான் படிப்பேன்னு எல்லாம் யோசிக்காமல் இன்னும் இந்த CUET மூலமாக என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் விஷனை வந்து கொஞ்சம் வைடன் ஆங்கிளில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து உத்தரப்பிரதேஷில் ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அமேத்தி பக்கத்தில் ரேபரேலியில் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ், பேசிக் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸுங்கிறது சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஏவியேஷன் அண்ட் கார்கோ, இந்த கேட்டகரியிலையும் வந்து அவங்க ஒரு கோர்ஸை சொல்லித்தர்றாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஜாப் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த பேசிக் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸை வந்து படிக்கலாம். இல்லைனாக்கா இந்த ஏவியேஷன் அண்ட் கார்கோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸை வந்து இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா டைரக்ட் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இதுதான். அதுக்கப்புறம் இவங்க வந்து பிஜி டிப்ளமோ இன் ஏர்போர்ட் ஆப்ரேஷனுங்கிறதும் வந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லித்தர்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ராணி லக்ஷ்மிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஜான்சியில் உத்தரப்பிரதேஷில் ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. இந்த ராணி லக்ஷ்மிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி, ஃபாரஸ்ட்ரி, நேச்சுரல் ஃபார்மிங், இன்ஜினியரிங் ஸ்டடீஸு, வெட்டினரி ஸ்டடீஸு, அக்ரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, இது எல்லாமே சொல்லித்தர்றாங்க. ஸோ நீங்கள் அக்ரி படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு குறுகிய வட்டத்தில் யோசிக்காமல் இந்த மாதிரி வைடன் நல்ல ரேங்க்டு யூனிவர்சிட்டிஸு, அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் வந்து ஆப்ஷன்ஸும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த CUET எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலமாக என்னென்ன படிப்புகள், என்னென்ன யூனிவர்சிட்டின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்கா இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லித்தர்றேன். அதாவது ஹவு டு செக் CUET கோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா Q2UG பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அதில் நிறைய யூனிவர்சிட்டிஸ், நான் சொன்ன அந்த 260+ இன்ஸ்டிடியூட்டு வந்து
பேர் லிஸ்ட் வந்து வரும். அதில் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணுமோ அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த கியூட் மூலமாக என்னென்ன படிப்புக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்கங்கிற அந்த லிஸ்ட்டு வந்துடும். கியூட் கோர்ஸ் லிஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடத்தை நல்ல யூனிவர்சிட்டியில் செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூட் ஸ்கோரை வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஃபேமஸான இன்ஸ்டியூட் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் அவனாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இவங்க பிஎஸ்சியில் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிஸ், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் டிசைனிங், அப்புறம் பிஎஸ்சியில் ஹியூமன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியாலஜி, மேத்தமேட்டிக்ஸு, இன்டீரியர் டிசைன் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் நார்மல் கோர்சஸான பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பாட்டனி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, சைக்காலஜி இது எல்லாமே சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் பிஏல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, தமிழ், ஃபங்க்ஷனல் ஹிந்தி, இங்கிலீஷ், மியூசிக் இதெல்லாமே வந்து இந்த அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாமே கூட இதில் சொல்லித்தர்றாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன்னாக்கா பிடி டீச்சராக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கியூட் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அந்த கியூட் ஸ்கோரை வச்சுட்டு இந்த அவனாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணீங்கன்னா இவ்வளோ கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே எல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து 9 out of 10 வந்து பிளேஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அவனாசிலிங்கம்லேயே வந்து வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸும் சொல்லித்தர்றாங்க. வொகேஷனலில் பி வொகேஷனல் அப்படிங்கிற டைட்டிலில் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டையிங் அண்ட் பிரிண்டிங் இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் வொகேஷனலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லித்தர்றாங்க. இதே மாதிரி பிபிஏ டூரிசம் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் பிகாமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிகாம், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. அதாவது பிகாம் பிஏ, பிகாம் ஜென்ரல் இதுவும் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சொல்லித்தர்றாங்க. இந்த எல்லா கோர்ஸ்லையுமே நீங்கள் வந்து உங்களோட கியூட் ஸ்கோரை வச்சுட்டு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலையும் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸுக்கு வந்து கியூட் மூலமாக அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. உங்கள் கியூட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இன்டகிரேட்டிவ் பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸு இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பிஏல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, சைக்காலஜி, லிபரல் ஆர்ட்ஸு இதெல்லாமே இருக்குது. பிகாமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிகாம், பிபிஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிபிஏ இதெல்லாமே வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ப்ரோக்ராம்னு எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னாக்கா பயோமெடிக்கல் சயின்ஸ். நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் படிக்கிறதுக்கு பதிலாக பயோமெடிக்கல் சயின்ஸுங்கிறத வந்து படிக்கிறாங்க. இப்போ இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் பயோமெடிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் பயாலாஜிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸில் வந்து மேத்தமேட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கியூட் ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ கியூட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வல்லமில் பொன்னைய ராமஜெயம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி பிரிஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க வேரியஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் சொல்லித்தர்றாங்க. இந்த இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் கியூட்டில் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கோரை வச்சுட்டு ஈவன் ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட போதும், பார்டரில் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட போதும், இந்த பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியில எல்லாம் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்கிடலாம். கியூட் ரிசல்ட் வந்து 30th June ரிலீஸ் ஆகிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் தர்றேன், https://cet.samarth.ac.in. இந்த போர்ட்டலில் போனீங்க அப்படின்னாக்கா இது வந்து கியூட்டோட கவுன்சிலிங் போர்ட்டல்.
இது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கியூட் எக்ஸாம் எழுதுகிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் நான் பிஎஸ்சி அக்ரி படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் வந்து கியூட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அதுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படியெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கலாம். இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் வைடனா இன்னும் நான் 2 சப்ஜெக்ட் எழுதுறேன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து 5 சப்ஜெக்ட் எல்லாம் கியூட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, மேத்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்னால நிறையா சப்ஜெக்ட்ஸு 4-5 சப்ஜெக்ட்ஸ் வந்து கியூட் எக்ஸாம் எழுதி அதில் ஓரளவு மார்க் ஸ்கோரும் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நேரோ விஷன் வைக்காம வைடன் விஷன் வச்சு கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்ல எல்லாம் போய் பார்த்து அந்த என்டிஏ வெப்சைட்ல எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கியூட் கோர்ஸ் லிஸ்டெல்லாம் எடுத்துட்டு யூனிவர்சிட்டி லிஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இப்போ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஜூன் 30ஆம் தேதி தான் கியூட் ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஜூன் 30 வரைக்கும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டைம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த யூனிவர்சிட்டியில எல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நேரோ விஷன் இல்லாமல் வைடன் விஷனில் ட்ராவல் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். நீங்கள் போட்டிருக்கிற எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.